ஒரு சாங்க்கு ரீப்ரைஸ் வெர்ஷன் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஹிந்தில அந்த சாங் ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன். பட் அதுல கேட்டாலும் அந்த ஹிந்தி லாங்குவேஜோட கனெக்ட் ஆகாதங்காட்டி தமிழ் லாங்குவேஜ்ல இந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறது தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் தமிழ் லிரிக்ஸ் படு மோசம் அந்த சாங்க்கு. அண்ட் அது இல்லாம இன்னும் 2 சாங் எல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் போட்டிருக்காருன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, கேரக்டர்ஸ் நேம்ஸ் வந்து சங்கர்னு சிவன் கேரக்டர் வந்து டினோட் பண்ற மாதிரி அவருக்கு பேர் வச்சதா இருக்கட்டும், முக்தி கேரக்டர் வச்சு உனக்கு கடைசி வரைக்கும் முக்தி கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழியை கொண்டு வந்து கதைக்குள்ள வச்சதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட் தான். பட் அது எப்படி சொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க? நீங்க மைண்ட்ல நினைச்சு ஒன்று எழுதி அதை ஆடியன்ஸ் கிட்ட கடத்தணும்னு நினைப்பீங்களா? அது வந்து கரெக்டா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஸ்டோரி எழுதி டிஸ்கஷன் சொல்லி வந்து ஒன்று நடக்கும் கண்டிப்பா எல்லா படங்களுக்குமே. அந்த டிஸ்கஷன்லயே வந்து நிறைய பேர் இந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா வந்து இருக்கு, இது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எழுதலாம் அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து வந்திருக்கும். பட்